நம்ம முந்தைய எபிசோட்ல பார்த்த மாதிரி சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் இந்த வரத்தை வாங்கிட்டு தேவலோகத்தையே அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்திரன் பதுங்கி முனிவர்கள் காடுகளுக்குள்ள ஒளிய ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா உங்களுக்கே புரியும், இந்த உலகமே இருள மாட்டிக்குச்சு. அப்போதான் பார்வதி தேவி கையில கும்பலத்துல நீரை வாங்கி கங்கையை அழைக்கிறாங்க. அந்த புனித நீருக்குள்ள சிவபெருமானோட சக்தி கலக்குது. அந்த சக்தி வேற ஒன்றும் இல்லை, 6 தீபமா மாறுது. அந்த 6 தீபங்களுமே சரவண பொய்கையில விழுது. அங்கிருந்த கார்த்திகை பெண்கள் அந்த ஒவ்வொரு தீபத்தையுமே முளைப்பாலால வளர்க்கிறாங்க. அதுதான் ஆறுமுகன். வீரம் சுமந்தவன், தர்மத்துக்காக பிறந்தவன், சிகரம் தாண்டி உயரம் கொண்டவன். அந்த முகங்கள் எல்லாம் தனித்தனி உலகம் இருக்கு. ஒரு முகம் ஞானம், இன்னொன்று இரக்கம், மற்றொன்று வீரக்கோபம், ஒன்னு சமாதானம், இன்னொன்னு அன்பு, இன்னொன்னு பக்திக்கு பதிலடி. இந்த உலகத்துக்கு வரத்தோடு பிறந்தவன் தான் இந்த முருகப்பெருமான். அவன் பிறந்தது கோபத்துக்காக மட்டும் இல்ல, தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான். அதுவும் ஒரு வீர காவியம் தான். அந்த வீரன் எப்படி வளர்ந்தான், அவனை யார் உருவாக்கியது அப்படின்னு முருகனுக்கு ஞானமளித்த சித்தி நிகழ்வை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.